T20 போட்டியில் 300 ரன்கள். சூரியவன்சி புதிய உலக சாதனை. வியப்பில் ஆழ்ந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகம். சற்று முன் அயர்லாந்துக்கு எதிராக புதிய சரித்திரம் படைத்த இந்திய அணி, அதாவது இந்தியா மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு எதிரான 2 T20 போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே சமீபத்தில்தான் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணி விளையாடியது. அந்த தொடரில் டெஸ்ட் மற்றும் ODI என அனைத்து போட்டிகளையும் ஒன்று விடாமல் வெற்றி பெற்று ஆப்கானிஸ்தான் அணியை மொத்தமாக வாஷ் அவுட் செய்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் ஒருநாள் சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் ஒன்றாக வென்றது இந்திய அணி. அதனைத் தொடர்ந்து உடனடியாக அயர்லாந்துக்கு எதிரான 2 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி களமிறங்கியது. அதேபோல இந்த தொடருக்கு பிறகு இந்த தொடர் முடிந்த அடுத்த ஓரிரு நாட்களிலேயே இங்கிலாந்து அணிக்கு எதிரான முக்கியமான கிரிக்கெட் தொடரிலும் இந்திய அணி பங்கு பெறுகிறது. ஆகவே இங்கிலாந்து தொடருக்கு தயாராகும் வகையில்தான் இந்த அயர்லாந்து தொடரை இந்திய அணி அணுகுகிறது. இந்த சூழலில்தான் இந்த அயர்லாந்து அணிக்கு எதிரான சற்று முன் முக்கியமான T20 போட்டி ஒன்றில் களமிறங்கியது இந்திய அணி. அப்படியாக இந்த போட்டி தொடங்கி முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அதுவும் இந்த அயர்லாந்து அணிக்கு எதிரான தொடரை பொறுத்தவரையில் சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, பும்ரா, சுப்மன் கில் உள்ளிட்ட எந்த ஒரு நட்சத்திர வீரர்களும் இடம்பெறவில்லை. இந்த அயர்லாந்து தொடரை பொறுத்தவரையில் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணிதான் களமிறங்கியது. ஆனால் இதில் என்ன மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னவென்றால், இந்த தொடரில் நம்முடைய சூரியவன்சி இடம்பெற்றிருக்கிறார். அதாவது இந்திய சீனியர் கிரிக்கெட் அணியில் முதல் முறையாக சூரியவன்சி இடம்பெற்றிருப்பது இந்த போட்டியில்தான். ஆகவேதான் இந்த அயர்லாந்து தொடர் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்திய ரசிகர்கள் மத்தியில் கிளப்பியிருக்கிறது. அதுவும் இந்த T20 போட்டி தொடங்கி ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் களமிறங்கினார்கள். இதுதான் அடுத்த சர்ப்ரைஸ். ஏனென்றால் இந்த 2 பேரில் ஏதேனும் ஒருவர் ஓப்பனிங் இறங்கினாலே மொத்த மைதானமும் நடுநடுங்கி போகும். அப்படி இருக்கும்போது இந்த 2 பேருமே ஒரே நேரத்தில் அதுவும் ஓப்பனிங்கில் களமிறங்கினால் அந்த போட்டி பார்ப்பதற்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பே. அப்படிப்பட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஓப்பனிங் இறங்கிய இந்த இருவரும் இந்த போட்டியில் அடித்து துவம்சம் செய்துவிட்டனர். அதுவும் வழக்கம் போல இந்த போட்டியிலும் அபிஷேக் சர்மா போட்டியின் முதல் பந்தை சிக்ஸருக்கு அனுப்ப அப்போதே தெரிந்துவிட்டது இந்த போட்டியில் அயர்லாந்து அணிக்கு முதல் பந்திலேயே இந்திய அணி பாடை கட்ட தயாராகிவிட்டது என்று. அந்தளவுக்கு துளி கூட யோசிக்காமல் அயர்லாந்து அணியின் பந்து வீச்சை மாறி மாறி ஒருபுறம் சூரியவன்சியும் மறுபுறம் அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து காட்டு என காட்டிவிட்டனர். அதுவும் பவர் பிளே ஓவரான முதல் 6 ஓவர்களுக்கு உள்ளாகவே இந்திய அணி 111 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. பின்னர் இப்படியாக அதிரடியாக விளையாடிய இந்திய அணி இந்த போட்டியின் இறுதியில் 20 ஓவர்கள் முடிவில் 309 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் மிகப்பெரிய சர்வதேச அணிகள் மோதிய போட்டிகளில் இதுவரை இதற்கு முன்பு அதிகபட்சமாக எடுக்கப்பட்ட ரன்கள் என்றால் 304 ரன்கள் மட்டும்தான். அதுவும் இங்கிலாந்து அணியும் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் மோதிய அந்த ஒரு போட்டியில்தான் இங்கிலாந்து அணி 304 ரன்கள் வரை எடுத்திருந்தது. அதேபோல 304 ரன்களை தாண்டி 314 ரன்கள், 344 ரன்கள் என இப்படியும் ஒரு சில அணிகள் T20 போட்டியில் அதிகபட்ச ரன்களை குவித்திருக்கிறது. ஆனால் 314 ரன்கள், 344 ரன்கள் எடுத்த அந்த போட்டிகளை எடுத்துக்கொண்டால் அவைகள் எல்லாமே 2 சிறு சிறு கத்துக்குட்டி அணிகள் விளையாடிய சாதாரண போட்டியாகும். சர்வதேச போட்டிக்கு நிகரான போட்டியாக அதை பார்க்க முடியாது. ஆகவே அத்தகைய போட்டிகளை தவிர்த்து பார்த்தால் இதற்கு முன்பு T20 போட்டிகளில் அதிகபட்சமாக அடிக்கப்பட்ட ஸ்கோர் என்றால் 304 ரன்கள் தான். ஆனால் இப்போது அந்த ஸ்கோரையும் தாண்டி முதல் முறையாக இந்திய அணி 309 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. ஆக இதுதான் உலகின் நம்பர் 1 சாதனையாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் இப்படி ஒரு சாதனையை நாம் ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான். அதுவும் ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் சேர்ந்து களமிறங்கும் போதே இந்த போட்டியில் மிகப்பெரிய சாதனைகள் வரிசை கட்டி கொண்டு நிற்கிறது என்பது இந்திய ரசிகர்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான். மேலும் இந்த போட்டியில் இன்னொரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னவென்றால், ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவும் இந்த போட்டியில் சதமடித்து விட்டார். சூரியவன்சியும் சதமடித்து விட்டார். இதில் அபிஷேக் சர்மா 41 பந்துகளில் 102 ரன்கள் எடுத்திருந்தார். அதேபோல சூரியவன்சி 39 பந்துகளில் 114 ரன்கள் வரை எடுத்திருந்தார். ஆக மொத்தம் இந்த இருவருமே கிட்டத்தட்ட மொத்த போட்டியையும் முடித்துவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். மற்றபடி இந்த போட்டியில் மற்ற இந்திய பேட்ஸ்மேன்களில்
திலக் வர்மா மட்டுமே 41 ரன்கள் வரை எடுத்திருந்தார். பின்னர் இவ்வளவு மிகப்பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய அயர்லாந்து அணியை வெறும் 133 ரன்களில் சுருட்டி இந்திய அணி இந்த போட்டியில் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. அதாவது பொதுவாகவே அயர்லாந்து போன்ற அணி இந்திய அணிக்கு நிகரான அணியே கிடையாது. ஆனால் இந்த தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணியிலும் மிகப்பெரிய முக்கியமான நட்சத்திர வீரர்கள் யாருமே இடம்பெறவில்லை. பத்தாக்குறைக்கு இந்த போட்டிதான் சூரியவன்சிக்கு முதல் சர்வதேச போட்டியாகும். அப்படி இருக்கும்போது இந்திய அணியும் ஓரளவுக்கு பலம் குறைந்த அணியாகத்தான் இருந்தது. ஆனாலும் கூட ஐபிஎல்லில் விளையாடுவது போல சூரியவன்சி இந்த போட்டியிலும் அதிரடியாக விளையாடி சீனியர் இந்திய அணியிலும் தன்னுடைய இடத்தை தற்போது நிரந்தரமாக பதிவு செய்திருக்கிறார் சூரியவன்சி. இனிவரும் இந்திய சீனியர் போட்டிகளிலும் சூரியவன்சிக்கு தொடர்ச்சியாக இடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதுவும் சூரியவன்சி, அபிஷேக் சர்மா, இசான் கிசான் உள்ளிட்டவர்கள் மொத்தமாக ஒரு போட்டியில் இந்திய அணிக்காக களமிறங்கினால் அப்போது எதிரணியின் நிலைமை என்னவாகும் என்பதை யோசித்து பார்க்கவே பயங்கரமாக இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தனமான அதிரடியை வெளிப்படுத்தும் 3 நட்சத்திர பேட்ஸ்மேன்களை இந்திய அணி பக்காவாக கையில் வைத்திருக்கிறது. ஆக இந்த 3 பேரையும் அடுத்தடுத்து இந்திய அணி T20 தொடர், ஒருநாள் தொடர் என அனைத்து தொடரிலும் இந்திய நிர்வாகமான BCCI இந்திய அணியில் இவர்களை பயன்படுத்த வேண்டும். அதுவும் இந்த போட்டியில் இசான் கிசான் சேர்க்கப்படவில்லை. அவரும் இந்த போட்டியில் இருந்திருந்தால் அவர் பங்குக்கு ஒரு 100-150 ரன்கள் அடித்து கிட்டத்தட்ட இந்த போட்டியில் 400 ரன்களை கூட இந்திய அணி தொட்டிருக்கும். அந்தளவுக்கு இசான் கிசானும் தரமான கொடூரத்தனமான அதிரடி பேட்ஸ்மேன் தான். ஆக மொத்தம் தற்போது இருக்கும் இந்த ஒரு இந்திய அணி என்பது ஒட்டுமொத்த சர்வதேச கிரிக்கெட் அணிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கப் போகிறது என்பதற்கு இந்த ஒரு போட்டியே உதாரணம். மேலும் இந்த அயர்லாந்துக்கு எதிராக நடக்க இருக்கும் அதிகாரப்பூர்வ போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு சாதனையை இந்த இருவரும் செய்திருந்தனர். ஆனாலும் கூட ஒரு வார்ம் அப் மேட்சிலேயே இந்தளவுக்கு அதிரடியை காட்டும் இந்த இருவரும் அதிகாரப்பூர்வ 2 T20 போட்டிகளிலும் களமிறங்கினால் அயர்லாந்து அணியின் நிலைமை இதைவிட மோசமாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு காரணம் வார்ம் அப் மேட்ச் என்பது எந்த ஒரு பதட்டத்தையும் இரு அணி வீரர்களுக்கும் கொடுக்காது. ஆகவே அப்படிப்பட்ட பதட்டமே இல்லாத இயல்பான சூழலிலேயே அயர்லாந்து அணியால் இந்திய அணியை சமாளிக்க முடியவில்லை. அப்படி இருக்கும்போது அதிகாரப்பூர்வ போட்டி என்று வந்துவிட்டால் பதட்டம் என்பது அயர்லாந்து அணி வீரர்களுக்கு அதிகமாக வந்துவிடும். ஆகவே அந்த சமயத்தில் இந்திய வீரர்களை கட்டுப்படுத்துவது இன்னும் கடினமாகிவிடும். ஆகையால் இந்த வார்ம் அப் மேட்சை தாண்டி அதிகாரப்பூர்வ போட்டியில் இதைவிட கொடூரத்தனமான அதிரடியில் சிக்கப் போகிறது அயர்லாந்து அணி. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த அபிஷேக் சர்மா சூரியவன்சியின் இந்த ஒரு காம்போவை பற்றியும் இவர்களின் வெறித்தனமான அதிரடி ஆட்டத்தை பற்றியும் தொடர்ச்சியாக இந்திய அணி அடுத்தடுத்த தொடர்களிலும் இந்த இருவரையும் பயன்படுத்த வேண்டுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.